சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்றைக்கி மகாபாரதம் பகுதி 19. சரி, கண்ணனை பற்றி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறாங்கல்ல, எக்காரணம் கொண்டும் சிந்தனை நேரான பாதையில் இருக்க வேண்டும். வலுவான நம்பிக்கை தேவை. நம் எண்ணம் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். நாம் எவ்வளவு தவறாக நினைக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அது நம் வாழ்க்கையை பாதிக்கிறது. எதுவுமே சரியாகாது, கஷ்டம் வரும் என்று நினைத்தால் அதுதான் நடக்கும். மாறாக எந்த சூழ்நிலையிலும் கிருஷ் எல்லாவற்றையும் சரி செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் நினைத்தால் அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். இதயம் அழகானது, அதில் கண்ணனை வணங்குங்கள். முதலில் வெறும் யோசனையாக இருந்தாலும் அது படிப்படியாக நிஜமாகிவிடும். கண்ணன் வந்து குடியேறுவான். வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கவில்லை, ஆனால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நீங்களே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுங்கள். எல்லாம் சரியாகிவிடும். நாம் கண்ணனின் கடைக்கண் பார்வைக்காக காத்திருக்க வேண்டும். சரியான நேரத்தில் அதை பெறுவோம். எல்லாம் நேரம் எடுக்கும். கருத்தரித்த 10 மாதங்களுக்கு பிறகுதான் குழந்தை வெளியே வரும். அடுப்பில் அரிசியும் தண்ணீரையும் சேர்த்து வைத்தால் அரிசி உடனடியாக வேகாது. அது பழுக்க நேரம் எடுக்கும். ஒரு விதை உடனே மரமாக வளராது, அது நேரம் எடுத்து மரமாகிறது. எல்லாமே நேரம் எடுக்கும் போல பகவானின் ஆசீர்வாதத்திற்கும் நேரம் தேவைப்படுகிறது. துருவ, பரதன் முதலான பக்தர்கள் இறைவனின் அருளுக்காக காத்திருந்தனர். நாம ஜபத்தை ஜபித்துவிட்டு காத்திருக்க வேண்டும். கிருஷ் சரியான நேரத்தில் அனைத்தையும் நடத்தி காட்டுவான். காத்திருக்கும் பொறுமை வேண்டும். அந்த பொறுமை இருந்ததுனால தான் மகாபாரதத்திலேயே சரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவர் எல்லாத்துக்கும் வழிகாட்டுதலாக இருந்திருக்காரு. சரிங்களா? இப்போது அந்த 19வது பகுதியை பார்ப்போம். பீமன் மயங்கி விட்டான். இனி அவன் இறப்பது உறுதி என முடிவு செய்த துரியோதனனுக்கு உள்ளத்தில் திடீரென சந்தேகம் ஏற்பட்டது. யாராவது இவனை பார்த்து காப்பாற்றிவிட்டால் சந்தேகம் பெரிய வியாதி. அது இருப்பவன் எதிலும் திடமான முடிவெடுக்க முடியாது. அந்த சந்தேகம் அவர்களையே அழித்துவிடும். துரியோதனன் என்ற இந்த சந்தேக பேர் வழி என்ன செய்தான் தெரியுமா? மயக்கமடைந்த பீமனை கயிறால் கட்டி மீண்டும் கங்கையிலேயே தூக்கி வீசிவிட்டான். மயக்கமடைந்து விட்ட பீமன் தண்ணீரின் அடிக்கே போய்விட்டான். அவன் போன இடத்தின் அடிபாரம் மிகப்பெரிய துவாரமாக இருந்தது. அந்த துவாரத்தினுள் புகுந்துவிட்ட அவனை அங்கிருந்த நாகங்கள் கடித்தன. அதனால் நிலை எதிர்மறையானது. நாகங்கள் கக்கிய கடும் விஷம் ஏற்கனவே அவனது உடலில் இருந்த விஷத்தை முறிக்கவே அவன் மயக்கம் தெளிந்தான். தண்ணீரின் அடியில் கிடந்த நாகங்களை பிடித்து விளையாட ஆரம்பித்து விட்டான். நாகங்கள் அந்த பலசாலியை கண்டு நடுங்கின. சில நாகங்கள் ஓடிப்போய் தங்கள் தலைவனிடம் விஷயத்தை கூறின. நாகராஜன் விரைந்து வந்தான். வந்திருப்பது பீமன் என்பது அவனுக்கு தெரியும். அவனது பெயர் வாசுகி. பார்க்கடல் தேவர்கள் கடைந்தபோது மேருமலைக்கு மத்தாக இருந்தவன் இந்த வாசுகி. அதற்கு பரிசாக அமுதத்தை குடம் குடமாக பெற்றிருந்தான். அதை கங்கைக்குள் இருக்கும் தன் சாம்ராஜ்யத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தான். கங்கையில் அப்படி என்ன விசேஷம் என்பவர்கள் இந்த இடத்தை உற்று கவனிக்க வேண்டும். அமுதம் ஆயுளை அதிகரிக்கக்கூடியது, சாகாவரம் தருவது. தேவர்கள் சாகாமல் இருப்பார்கள். மனிதர்களுக்கு அது கிடைத்தால் தீர்காயுளுடன் வாழ்வதுடன் அதன் பின் பிறப்பற்ற நிலையடைந்து பரமானந்தம் பெறுவார்கள். அதனால்தான் கங்கையில் ஒரு தடவையாவது நீராடிவிட வேண்டும் என துடிக்கிறார்கள் பக்தர்கள். வாசுகி பீமனின் பலம் பற்றறிந்தவன். அவன் நினைத்தால் தங்கள் இனத்தையே நசுக்கி விடுவான் என அவனுக்கு தெரியும். அவன் தன் லோகத்துக்கு அவனை அழைத்துச் சென்று குடம் குடமாக அமுதம் கொடுத்து உபசரித்தான். இதை குடித்ததால் பீமனின் மேனி ஒளி பெற்றது. அவன் தீர்க்காயுளுடன் வாழும் வரத்தை பெற்றுவிட்டான். அழிக்க நினைத்து ஆற்றுக்குள் வீசப்பட்டவன் இங்கே ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். வாசுகி அவனை 8 நாட்கள் தங்களுடன் தங்க வைத்தான். சாப்பிட போன பிள்ளை திரும்பவில்லை என்றதும் குந்தி கவலையடைந்தாள். நாட்கள் அதிகமாகவே அழ ஆரம்பித்து விட்டாள். விதுரர் அவளை தேற்றினார். அண்ணன் தர்மரும் மற்ற தம்பிகளும் காடு ஆற்றங்கரை என எங்கேயெல்லாம் சுற்றி பார்த்து ஆளை காணாமல் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தனர். அம்மாவோ பீமன் இல்லாமல் யாரும் வீட்டு பக்கம் வரக்கூடாது என விரட்டிவிட்டாள். துரியோதனனுக்கு ஏற்கப்பட்ட சந்தோஷம். நாள் 8 கடந்துவிட்டதால் எதுவுமே தெரியாதவன் போல அவனும் நல்லவன் போல பீமனை தேட ஆரம்பித்தான். அவன் முகத்தை வைத்தே அவன்தான் பீமனுக்கு தீங்கிழைத்து விட்டான் என்பதை பாண்டவர்கள் புரிந்து கொண்டனர். இருந்தாலும் கேட்க முடியாத நிலை. இந்நிலையில் குந்தி பிள்ளையை காணாமல் சாப்பிட மறுத்துவிட்டால் பீஷ்மருக்கு தெரிந்துவிட்டது. பீமன் பத்திரமாக நாகலோகத்தில் இருக்கிறான் என்று. ஏனெனில் அவர் முக்காலமும் அறிந்த ஞானி. இருந்தாலும் இதை வெளியிடவில்லை. பிற்காலத்தில் அவன் நிகழ்த்தப்போகும் அற்புதங்களுக்கு
அவனுக்கு நாகலோகத்தில் கிடைக்கும் அமிர்தமே பலம் என்பதை அவர் அறியாதவரா என்ன? குந்தி, கவலைப்படாதே, பீமன் வந்து விடுவான் என தேற்றினார். இக்காலத்தில் கோயில்களில் சாமியாடி குறி சொல்கிறார்கள் இல்லையா? அந்த வழக்கம் அப்போதும் இருந்தது. அரண்மனையில் உள்ள சில சாமியாடுபவர்கள் ஆட்டம் போட்டு பீமன் வருவான் என்று குறி சொன்னார்கள். இருந்தாலும் பெற்ற மனம் பிள்ளையை காணாமல் தவித்தது. அது சரி, கங்கையில் மூழ்கியவனுக்கு மூச்சு அடைக்காதா? அவன் எப்படி தண்ணீருக்குள் அப்படி கிடக்க முடிந்தது என்றும் நீங்கள் கேட்பீர்கள். பீமன் யாருடைய மகன்? வாயு பகவானின் மகள் அல்லவா? பிறகென்ன கவலை? காற்றின் மைந்தனை அந்த காற்றை கொள்ளுமா? அதனால் அவன் அனாயசமாக தண்ணீரில் கிடந்தான். 8 நாள் கழிந்தும் பல வலிமை மிக்க நாகங்களை அழைத்த வாசுகி பீமனை மேற்பரப்பு வரை சுமந்து சென்று கொண்டுவிட உத்தரவிட்டான். பீமன் அவனிடம் விடைபெற்று மேலே வந்து சேர்ந்தான். அம்மா தன்னை தேடி அழுவாள் என்று அவனுக்கு தெரியும். ஒரு தாய்க்கு தான் பெற்ற எல்லா குழந்தைகளுமே பிடிக்கும். அதிலும் அதிகமாக சமர்த்தாக சாப்பிடும் பிள்ளைகளை ரொம்பவே பிடிக்கும். சில பிள்ளைகள் எனக்கு அவியல் வேண்டாம், எனக்கு சாம்பார் பிடிக்காது, எனக்கு தேங்காய் சட்னி வேண்டாம், எனக்கு சப்பாத்தி ஒத்து வராது என்று அடம்பிடிப்பார்கள். இவர்களை சமாதானம் செய்து சாப்பிட வைப்பதற்குள் அம்மாவுக்கு போதும் என்றாகிவிடும். நம்ம பீமன் இருக்கிறானே, அவன் அப்படிப்பட்ட ரகம் கிடையாது. என்ன கொடுத்தாலும் சரி 50 100 என வயிற்றுக்குள் அடுக்கி விடுவான். அப்படிப்பட்ட சமர்த்த பிள்ளையை தாய்மனம் தேடாதா என்ன? அவன் அம்மாவின் பாதத்தில் விழுந்தான். மற்ற பிள்ளைகள் என்றால் என்ன சொல்வார்கள்? அம்மா, அவன் என்னை ஆற்றுக்குள் பிடித்து தள்ளிவிட்டான், அவன் பள்ளிக்கூடத்தில் என்னை கிள்ளிவிட்டான் என்று. பீமன் தன் தம்பி அண்ணன் துரியோதனை காட்டி கொடுக்கவில்லை. அங்கு போனேன் இங்கு போனேன் என்று சமாளித்து விட்டான். எப்படியோ மகன் வந்தானே என்று குந்தியும் மகிழ்ந்து போனான். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு மனசு பீமனுக்கு! ஆனால் அவனுடைய மனசுக்கும் அந்த தோற்றத்துக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவன் அவ்வளோ ஒரு மென்மையான மனம் படைத்தவன் தான் பீமன். பீமனை பற்றின ஒரு மிகப்பெரிய பல விதமான அரிய தகவல்களும் உண்டு. இனி வரக்கூடிய அந்த இதில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.